الحمد لله رب العالمين ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், ரமலானின் 4வது நாள் நாம் சந்திக்கும் நாளாக அல்லாஹ் நம்மளை நசீபாக்கி இருக்கிறார். இந்த 4வது நாளில் ஷஹருடைய மகிமை, ஷஹர் நேரத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவினுடைய கடைசி பகுதியில் அடிவானத்திற்கு ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான். ஏன் காரணம்? தன் அடியார்களிடம் கேட்பவர்கள் என்னிடம் கேட்பதற்கு யாரும் இல்லையா? என்னிடத்தில் பிழை பொறுப்பு தேடுவதற்கு யாரும் இல்லையா? என்னிடத்தில் தேவைகளை முறையிடுவதற்கு யாரும் இல்லையா என்று அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி தன் அடியார்களிடம் கேட்கும் நேரம் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். இந்த நேரம் சுவர்க்கத்தினுடைய காற்றுகள் வீசப்படுகின்ற நேரம். இந்த நேரம் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய நேரம். அடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா விரும்பும் ஒரு நேரம் எனாமுன்னாஸ், மக்கள் தூங்கும் நேரம். ஒரு அடியான் எழும்பி தன் ரப்பை சந்திக்க வேண்டும், அவனிடத்தில் முறையிட வேண்டும் என்று அல்லாஹ் விடம் ஒரு அடியான் கெஞ்சுவதற்காக எழும்பும் அந்த நேரம் அல்லாஹ் விரும்பும் நேரமாக இருக்கும். இந்த வாக்கியம் இவ்வளவு காலம் நாங்கள் இந்த ஷஹருடைய நேரத்தில் எழும்பாமல் தூக்கத்தில் கணித்திருக்கலாம். ஷஹருக்காக எழும்பும் நானும் நீங்களும் இந்த கண்ணியமான நேரத்தில் இறைவனோடு முனாஜா செய்வதை மறந்துவிடக் கூடாது. இந்த நேரத்தில் நம்முடைய இறைஞ்சல்களையும் அழுகைகளையும் அவனிடத்தில் ஒப்படைப்பவர்களாக உருவாக வேண்டும். இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தஹஜ்ஜுடைய தொழுகையை என் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற ரமலானாக மாற்ற வேண்டும். இந்த ரமலானில் இருந்து நான் ஒவ்வொரு நாளும் என் மரணம் வெறும் வரைக்கும் நான் தஹஜ்ஜத்தில் ஈடுபட வேண்டும். என் ரப்பு என்னை அழைக்கும் நேரத்தில் நான் எப்படி தூங்க முடியும்? அவன் என்னை அடிவானத்திற்கு வந்து என் அடியானே யா இபாதி என்று அழைக்கும் போது நான் என்னுடைய ரப்பிடத்தில் லப்பைக் யா அல்லாஹ் என்று சொல்லாமல் உறங்குவது என்ன அநியாயம்? எவ்வளவு அநியாயம் என்பதை நானும் நீங்களும் புரிய வேண்டும். அன்பானவர்களே, ஒருவர் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுபவர்களாக மாறிவிட்டார், அதனுடைய ருசியை அவர் ருசித்து விட்டார். மரணம் வெறும் வரைக்கும் அல்லாஹ்விடம் யா அல்லாஹ், எனக்கு இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை மரணம் வெறும் வரைக்கும் என்னை விட்டும் தடுக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு தஹஜ்ஜுத்தின் தொழுகை ஷஹருடைய நேரத்தில் எழுதி உங்களிடம் அழும் தொழுகையை விட்டு என்னிடத்திலிருந்து நீ கைப்பற்றி விடாமல் மூச்சு வரை என் மரணம் நாள் வரைக்கும் நான் மரணிப்பதற்கு முன்னாலும் அவனிடத்தில் தஹஜ்ஜத்தை தொழுதி அந்த ஷஹருடைய நேரத்தில் வரக்கூடிய இபாதத்தான தொழுகையை தொழுதி அந்த நேரத்தில் அடிவானத்தில் இறங்கும் எமது ரப்பை அழைப்பு விடுத்து அவனை கெஞ்சி அழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹுவானாக. அதுதான் இந்த ஷஹருடைய சிறப்பு என்பதை மறந்து விடாமல் இந்த ரமலான் என்னை தஹஜ்ஜத்தின் பழக்க வழக்கத்தை உருவாக்கும் ரமலானாக ஆக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.